ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமத். ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு அல்வா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இஸ் மேட் அண்ட் அல்வா. 24 ஹவர்ஸ் அல்வா கொடுத்தாலும் சாப்பிடுவான். அந்த அளவு அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்படி சாப்பிடுவான் அதுதான் விஷயம். அல்வாவை பழைய சோறை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவான். கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்குல்ல. அப்படி சாப்பிட்டாதான் அவனுக்கு பிடிக்கும் அல்வாவை. இப்ப பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, அல்வாவை வச்சுட்டாங்க. அல்வா சாப்பிட்டாகணும். அல்வா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அல்வா வச்சுட்டாங்க. அல்வாவை தொட்டான் கெட்டான். அல்வாவே இந்த பாடுபடுத்துவேன், பொண்ணை என்ன பாடுபடுத்துவான்? பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுது அல்வா? ஆனா அவனுக்கு அப்படி சாப்பிட்டாதான் பிடிக்கும். இந்த இடத்துல யோசிச்சிருக்கான். ஸ்பூன் பிளீஸ் அப்படின்னு கேட்டானா. ஸ்பூன் அல்வா தொட்டதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சாப்பிட்டுட்டான். திஸ் இஸ் கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்னும் போது நம்ம புதுசா எதுவுமே செய்ய வேணாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த கரெக்டான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வரும்போது இல்லை புதுசா நம்ம செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி மைண்டை போட்டு ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி யோசிப்போம். அவசியமே இல்லை. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. அப்கோர்ஸ் டைரக்டர் அப்படின்னா சங்கர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சங்கர் சார் தான் இஸ் அ கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். மொட்டை அடிச்சாங்க, யாருக்கு அடிச்சாங்க? சூப்பர் ஸ்டாருக்கு மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிச்சது கிரியேட்டிவிட்டியா? ஆனா யாருக்கு அடிச்சாங்க? சூப்பர் ஸ்டாருக்கு. சிவாஜி படத்துல மொட்டை அடிச்சு ஈவன் இந்த 30 இயர்ஸ்ல மொட்டை மண்டியா இது வரைக்கும் எந்த படத்துலயுமே ரஜினியை காட்டினதே கிடையாது. அந்த படத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஜினியை காட்டினாங்க, கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதே படத்துல கலாவை காட்டிட்டாங்க. படத்துக்கு படம் கமலஹாசன் சார் என்ன செய்யாது, மொட்டை அடிக்கிறது. ஆனா அதை பத்தி யாருமே பேசல வந்து. ஸோ இருக்கிற விஷயத்த கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்க்கு செய்யும் போது அது கிரியேட்டிவிட்டி ஆகுது. கிரியேட்டிவிட்டி இஸ் மோஸ்ட் இன் டிமாண்ட், லீஸ்ட் இன் சப்ளை. திரும்ப சொல்றேன், கிரியேட்டிவிட்டி இஸ் மோஸ்ட் இன் டிமாண்ட், லீஸ்ட் இன் சப்ளை. கிரியேட்டிவான பர்சன் எல்லா இடத்துலயும் சைன் ஆகாது. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்னா ரொம்ப என்ன பண்ண வேணாம், காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்கவே வேண்டாம். கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.